இந்த மாதிரி ஒரு வியூவுக்கு எழுந்தோங்க. அப்பா பார்க்கவே ஐயோ! செமையா இருந்துச்சு. இந்த மூவிஸ்லலாம் காட்டுவாங்கல்ல, அந்த மாரி ஒரு வியூ. காம்ப்ளிமென்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. அவ்வளோ அருமையா குடுத்துருந்தாங்க. குடுக்கணுமேன்ட்டுலாம் குடுக்கல. எல்லா ஐட்டமும் சூப்பரா இருந்துச்சு. என்ன என்ன ஐட்டங்களோ டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும் அள்ளி சென்றால் முடிந்து விடும். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஐ இந்த இருக்கு லா 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 லே. அண்ட் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஞாபகம் இருக்கா? நேற்று நாங்கள் சொன்னோமே, டெய்லி பேஸ்ட்ரி போனதே அந்த டோனட் சாப்பிட தான்ட்டு. அங்கே தான் நாங்கள் நெக்ஸ்ட்டு போனோம். போய் நின்னா எப்பா கடை திறக்கறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய க்ரௌடு நின்றுது. அந்த க்ரௌடே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டிங்காக ஆகிடுது. பொருள் வரதுக்கு முன்னாடியே கடையை 1 hour பிஃபோர் திறந்து வச்சு இந்த மாதிரி க்ரௌடை கூட்டி நிற்க வச்சிடுறாங்க. சரி இவ்வளோ க்ரௌடாக இருக்கே, கொஞ்சம் அப்படி போயிட்டு வரலான்னு நினச்சேங்க. போயிட்டு திருப்பி வரும்போதும் பார்த்தீங்கன்னா டோனட் கிடைக்கல, வெறும் இந்த கேக் தான் கிடச்சிது. இந்த கேக்கும் இந்த காஃபியும் வாங்கிக்கிட்டோம். கேக்கோட விலை பார்த்திங்கன்னா 40 ரூபா. அண்ட் இந்த காஃபியோட விலை பார்த்திங்கன்னா 20 ருபீஸ். இப்போ அதுலேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு குணா கேவ் அண்ட் பைன் ஃபாரஸ்ட் போகலான்ட்டு இருந்தோங்க. போகிற வழி ஃபுல்லாக டிராஃபிக். எப்படியோ போயிட்டு வர மதியம் மேலே ஆகிடும் தெரிஞ்சுது. அண்ட் இப்படி க்ரௌடடாக இருக்கும்போது அந்த பிளேஸோட எசன்ஸை நம்ம உணரவே முடியாதுன்ட்டு தெரிஞ்சுது. ஸோ இந்த டைம் நாங்கள் குணா கேவ் அண்ட் பைன் ஃபாரஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு நாங்கள் புக் பண்ணியிருந்த ஹோம் ஸ்டேக்கே போயிட்டோம். நெக்ஸ்ட் 2 days நாங்கள் தங்க போகிற பிளேஸ் இதுதான், க்ளவுட் வாக்ஸ். பேருக்கு ஏற்ற மாதிரியே இன்ட்ரோ இருக்குல்ல. இது ஒரு ஹோம் ஸ்டேங்க. ரூம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பர் டேக்கு 5000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களோட டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆன்லைனில் மட்டும் புக் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் பார்த்திங்கன்னா 2000 ருபீஸ் கிட்ட உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் ஆகும். ரூம் வியூ பார்த்துடலாங்களா? ரூமை சுற்றியே வியூ தாங்க. எக்ஸ்ட்ரீம்லி ஸ்பேஷியஸ் ரூமா, 24 hours ஹாட் வாட்டர்ஸ். ரூம் பாருங்களேன், எந்த சைடு நீங்கள் பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா வியூ. இங்கே பார்த்தா வியூ, அங்கே பார்த்தா வியூ, எங்கே பார்த்தாலும் வியூ. அண்ட் இந்த ஹோம் ஸ்டேவோட ஓனர்ஸை பற்றி சொல்லணுங்க. நளினி அண்ட் ராஜ் ரொம்பவே டவுன் டு எர்த் ஓனர்ஸ். நீங்கள் எந்த ஹெல்ப் கேட்டாலுமே பார்த்தீங்கன்னா அவங்களால முடியும்னா கண்டிப்பாகவே செஞ்சு கொடுப்பாங்க. என்னடா 3 திக் பிளாங்கெட்ஸ் கொடுத்துருக்காங்களேன்னு பார்த்தேன். அப்புறமா தான் தெரிஞ்சுது, அப்பா நைட்டு பார்த்திங்கன்னா செம்ம குளிருங்க. நாங்கள் இந்த 3 பிளாங்கெட்ஸும் போத்திக்கிட்டு ஜர்க்கினும் போட்டுன்னு தான் தூங்கணும். எக்ஸ்ட்ரீம் கோல்டு தெரியும் உள்ள உங்களுக்கு. ஒரு கப்போர்டு இருக்குங்க, நம்மளோட திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். இதுதான் இவங்களோட லாக் சிஸ்டம். இதுதாங்க அவங்களோட ரெஸ்டாரண்ட்டு. இந்த ரெஸ்டாரண்ட்லேயும் வியூ பாருங்களேன். ஒன்ஸ் இந்த பிளேஸ் வந்துட்டிங்கன்னா இவங்க ரெஸ்டாரண்ட்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் எல்லாமே மினிமல் தான், காஸ்ட்லின்லாம் சொல்ல முடியாது. நாங்கள் ஒரு ஆஃப்டர்நூன் 2:30 3 PM கிட்ட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். ஃப்ரைட் ரைஸ் அண்ட் பாஸ்தா ஆர்டர் பண்ணியிருந்தோம். சுட சுட சர்வ் பண்ணாங்க. செமையாக இருந்தது. அந்த சில்லுன்னு கிளைமேட்டுக்கு சுட சுட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது. ப்ளஸ் இந்த சூப்பர் வியூ, எப்பா இதுக்கு மேலே என்ன வேணும். நல்லா சாப்பிட்டோம். அது ஜீரணமாகணும்ல, அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், குட்டியாக ஒரு வாக் போனோங்க. சும்மா இந்த இடம் எப்படி தான் இருக்குன்ட்டு சுற்றி பார்த்துட்டு வரலான்னு போனோம். அப்படியே பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் வந்ததும் பார்த்திங்கன்னா அவங்களோட ரெஸ்டாரண்ட்லேயே ஸ்பெஷல் மசாலா சாய் இருந்தது, அதை ஆர்டர் பண்ணியிருந்தோம். டீ கூட சூப்பராக இருந்துச்சுங்க. டீ குடித்து முடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா வெளியே இருட்டுருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரூமில் ஆல்ட் ஆகிட்டோங்க. ரூமில் ஆல்ட் ஆகிட்டு 90s கிட் நாங்கள் என்ன பண்ணோம் தெரியுமா? இதை தான் அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்தீங்களா? பண்ணிவிட்டு நான் மேரியோ விளையாடிட்டு இருந்தேன். இவர் பார்த்தீங்கன்னா இந்த டேங்கர் கேம் விளையாடிட்டு இருந்தார்.
ஸோ ஆஸ் பர் ரூல் என்னன்னா தோத்தா நெக்ஸ்ட் பிளேயர்கிட்ட பார்த்தீங்கன்னா கொடுத்துடணும். நான் தோக்கவே இல்லை, டைம் போயிட்டே இருந்துச்சு. அவர் பாருங்கள் கோச்சிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மணி 8 ஆகிடுச்சுங்க. நாங்கள் ஏற்கனவே டின்னர் பார்த்திங்கன்னா கீழே சொல்லிட்டோம். ரைஸும் எக் கறியும் கேட்டிருந்தோம். ஸோ சுட சுட ஒயிட் ரைஸ் அண்ட் எக் கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட போகிறோம். நாளைக்கு பார்ப்போம் மக்களே. நெக்ஸ்ட் டே மார்னிங்க செம்ம வியூக்கில் இருந்தோம். இந்த பாருங்களேன் நீங்களே எப்படி இருக்குன்ட்டு. எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டோட புக் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட். ஆக்சுவலி எங்களோட ஃபுட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் நம்பி சாப்பிட்லாம். ஏன்னா அவங்களோட குழந்தைங்களும் இதே ஃபுட்டு தாங்க சாப்பிட்றாங்க. மார்னிங் பார்த்திங்கன்னா சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்றாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதோ இந்த மாதிரி ட்ரோன் வியூஸ் தாங்க எடுக்க போயிருந்தோம். அப்படியே பார்த்திங்கன்னா டைம் ஆஃப்டர்நூன் ஆச்சு. ஆஃப்டர்நூன் எங்களுக்கு லன்ச் சாப்பிட்ணுன்னு தோணல. ஸோ அதனால் டீ வாங்கிக்கிட்டோம். டீ, பிஸ்கெட் அண்ட் ப்ரெட் ஆம்லேட் வாங்கிக்கிட்டாரு. சூடாக ஒரு மசாலா சாய் குடிச்சு பின்ன ஒரு ஜிம்ஜாம் பிஸ்கெட் கழிச்சு ஒரு குட்டி வாக்கு போய் எல்லாமே ரைமிங்காக இருந்துச்சு. ஸோ குட்டி வாக் போனோமா, நீங்களே பாருங்களேன் இந்த வியூ எப்படி இருக்குன்ட்டு. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பியூர் ஏர், சில் ப்ரீஸ் ப்ளஸ் காம்ஃபுல்லான பிளேஸுங்க. செம்ம காம்போ. கிளைமேட் மட்டும் கொஞ்சம் ரோலர் கோஸ்டர் மாதிரி ஆயிடுச்சுங்க. சடனாக இவ்வளோ ஃபாக். எங்களுக்கு முன்னாடி இருந்த மழையே பார்த்திங்கன்னா மறைஞ்சு போயிடுச்சு. அப்புறம் ஸ்லைட்டாக ட்ரிசில் ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நல்ல மழை. டக்குன்னு பார்த்தா நைட்டும் வந்துருச்சு. டைம் போனதே தெரியலை. நைட் மெனுவாக நாங்கள் மார்னிங்கே வெஜ் பீஸா சொல்லியிருந்தோங்க. பீட்சாவுக்கு மட்டும் நம்ம மார்னிங்கே சொல்லிடணும். ஏன்னா இவங்க அதுக்கேற்ற மாவு ரெடி பண்ணிடுறாங்க. இங்கே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தாங்க செய்கிறாங்க. இந்த பீட்சாவை ரொம்ப என்ஜாய் பண்ணி செஞ்சிட்ருக்காரு பார்த்தீங்களா. இவர் தான் நேற்று நான் சொன்ன ராஜ், இந்த ஹோம் ஸ்டேயோட ஓனர். இதில் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுன்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னு பாருங்களேன். இன்ட்ரெஸ்ட் யூடியூப். இந்த டாமினோஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு so we started a lot of research. Then we realized that actual pizza is not made like that. எங்களை பீஸா செய்கிறீங்களான்ட்டு கேட்டார். இதுதான் என் மைண்டில் வந்துச்சு. கை பக்குவோம், தூக்கத்தில் இருந்து கூட கையை நக்குவோம், அப்படி ஒரு டேஸ்ட். ஸோ நாங்கள் வேண்டான்ட்டு சொல்லிட்டோம். உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு நிறைய ரிவ்யூ பார்த்திங்கன்னா இந்த பீட்சாக்கு தாங்க இருந்தது. சொன்ன மாதிரி பீட்சா எல்லாமே ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ஸில் தாங்க பண்ணுறாங்க. இந்த ஃபுட்டே தான் அவங்க பசங்களுக்கும் கொடுக்கறதுனால ஸோ எந்த விதமான கலப்படமும் அவங்க செய்கிறதில்ல. ரொம்ப வருஷம் கழித்து பீஸா சாப்பிடும்போது அப்பா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு.